புகழ், பணம், அந்தஸ்து, நட்சத்திரம் என கூறிக்கொண்டாலும் அவர்களுக்கும் உணர்வுகள், சொந்த குணாதிசயங்கள், இன்பம், துன்பம் என அனைத்தும் இருக்கத்தான் செய்யும். அந்த வகையில் காதலித்து ஏதோ ஒரு காரணத்தால் திருமணம் செய்து கொள்ள முடியாமல் பிரிந்த நடிகையர் பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். 1960களில் தொடங்கி நேற்று வரை இந்த பட்டியல் நீடிக்கிறது. பல ஜாம்பவான்களின் பெயரும் கூட இந்த பட்டியலில் அடிபடுகிறது. பாலிவுட், கோலிவுட், டோலிவுட் என எல்லா மொழி பிரபலங்களும் இந்த சூழலை சந்தித்துள்ளனர். சிலர் நிச்சயம் வரை சென்றும் கூட மனக்கசப்பு ஏற்பட்டு பிரிந்துள்ளனர். த்ரிஷா ராணா சென்னைக்கு வந்தால் எனக்கு த்ரிஷா வீட்டிற்கு மட்டும்தான் வழி தெரியும் என மேடையில் கூறினார் ராணா. இரு வீட்டார் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் உடன்பாடு ஏற்படாததால் திருமணத்திற்கு சம்மதம் கிடைக்கவில்லை என கூறப்பட்டது. த்ரிஷா வருண்மணியன் இதற்கு பின்னர் தான் த்ரிஷா வருண்மணியனுக்கு நிச்சயமானது. ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த நிச்சயம் திருமணம் வரை செல்லாமல் தடைபட்டு விட்டது. த்ரிஷாவும் மீண்டும் நடிப்பு பாதைக்கு திரும்பிவிட்டார். பிரபு, குஷ்பு இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்குமேனு ரசிகர்களே விரும்பியவர்கள் தான் பிரபுவும் குஷ்புவும். ஆனா பிரபு ஏற்கனவே திருமணமானவர். ஆனால் இவர்கள் மத்தியில் காதல் இருந்தது என பல கிசுகிசுக்கள் 90களில் பரவின. சிம்பு, நயன்தாரா உதடோடு உதடு பதித்து வெளியான படத்தில் உச்சத்திற்கு சென்று அமர்ந்த இவர்களது காதல் காவியம் கூடிய விரைவில் திருமணம் செய்து கொள்வார்கள் என பார்த்தால் சட்டென்று பிரிந்து விட்டார்கள். ஹன்சிகா, சிம்பு இது சிம்புவின் 2வது இன்னிங்ஸ். ஆனால் இதுவும் தோல்வியில் தான் முடிந்தது. பார்ட்டி ஒன்றில் இறுக்கமாக கட்டி அணைத்த புகைப்படம் ஒன்று வெளியாகி இணையத்தில் வைரல் ஆனது. வாளு துவங்கும் போது காதலில் இருந்தனர். வாளு இழுத்த இழுப்பில் உறவு முறிந்துவிட்டது. நயன்தாரா, பிரபுதேவா சிம்புவை பிரிந்த சோகத்தில் இருந்த நயனும் மகனின் இறப்பு காரணமாக சோகத்தில் இருந்த பிரபுதேவாவும் வில்லு படப்பிடிப்பின் போது ஒருவருக்கொருவர் ஆறுதல் கூறி நெருக்கமாகினர். மும்பையில் இவர்கள் ஒன்றாக இருந்தனர் என்ற செய்திகள் பல வந்தன. ஆனால் இந்த உறவும் பாதியிலேயே முறிந்து மீண்டும் சினிமாவுக்குள் முழு வீச்சில் இறங்கிவிட்டார் நயன்தாரா. பல நடிகர்கள் காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் எல்லாரும் கடைசி வரைக்கும் ஒன்னா வாழ்றதில்லை. ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஒர்க் அவுட் ஆகாம செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டு அதுவும் ஒர்க் அவுட் ஆகாம தேர்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்ட செலிபிரிட்டிஸ் பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம்.